ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கீழே கமெண்ட் பண்ணுற இடத்துல ஹைப்புன்னு இருக்கும். அந்த ஹைப்பும் கொடுத்தீங்கனாக்கா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போது இந்த கூடை ஏற்கனவே எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எப்போவும் நம்ம உருட்டு கைப்பிடி போடுவோம்ல, அந்த மாதிரி போடாமல் இதுக்கு அந்த முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். முன்னாடிலாம் 5 ஒயர் வச்சு 3 ஒயர் 2 ஒயர் உள் ஒயர் கொடுத்து 2 ஒயர் அந்த மாதிரி வச்சுலாம் நம்ம போட்டிருக்கோம் கைப்பிடி. இப்போது இதுக்கு இந்த மாதிரி முறுக்கு கைப்பிடி போட்டாக்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதுக்குமே நம்ம உள் ஒயர் கொடுத்து மேலே பின்னிட்டு வரும்போது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும் இந்த சிவன் கண் கூடைக்கு. இப்போது வாங்க ஒயர் அளந்துக்கலாம். 1 2 3 4 4 அடி. 4 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் உள்ளாரையே இந்த பள்ளம் பகுதி மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு பாருங்கள், ஒரு ஒயர் உள்ளார ஒரு ஒயர்னு இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. 4. இப்போ இது 5ஆவது ஒயர் வைக்கிறேன். 5 ஒயர் வச்சுக்கிறேன். இப்போது அந்த உள் ஒயரை பாருங்கள், இந்த பக்கம் இருக்குல்ல அந்த வெள்ளை கலரு, அந்த வெள்ளை கலரும் பக்கத்தில் இருக்க அந்த சிகப்பும் 5 லைன் கீழே தள்ளி மேலேருந்து எண்ணி 5ஆவது வரிசை கீழே போங்க. அதே மாதிரி சைடில் இருந்தும் அந்த வெள்ளை கலரும் அந்த சிகப்பு கலரும் அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. சமமாக வச்சுக்கோங்க. உள் ஒயரை சொருகி 2 பக்கமும் இழுத்து சமமாக வச்சுக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரை அதே ஹோல்ஸில் விடுங்க. விடும்போது அந்த உள் ஒயரை இழுத்து பிடிச்சிக்கோங்க. இது ஒரு அரை அடி ஒயர் விட்டுக்கோங்க. ஒரு கட்டோடு இருக்கிறது அரை அடி ஒயர் அந்த பக்கம் விட்டுக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்கிற ஒயரை பாருங்கள், இந்த பக்கம் கொண்டு வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அதை மடக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி லூப் மாதிரி பாருங்கள், அப்படி மடக்கி அந்த பள்ளம் பகுதி மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் மடக்கி வைக்கும்போது மேலே பாருங்கள், அந்த பள்ளம் பகுதி மேலே தெரியணும். இப்போது லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை மட்டும் வேகமாக இழுக்காமல் இந்த ஒயரும் விலகிடக்கூடாது. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒயரு அந்த உள் ஒயரை மெதுவாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு டைட்டாக உள் ஒயரை 2ஐயும் சேர்த்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை இழுக்கணும். இப்போது இழுத்தாச்சு. மேலே பள்ளம் பகுதி மேலே பார்த்து நம்மளை பார்த்து இருக்கும் அந்த ஒயரில். அந்த ஒயரை அப்படியே மடக்கி பாருங்கள், கையை அப்படியே உள்பக்கமாக விட்டு தான் நம்ம அந்த மாதிரி மடக்கணும். ஸ்லோவாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டுறேன். கையை உள்பக்கத்தில் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிட்டு மேலே அந்த பள்ளம் பகுதி அடிப்பக்கமாக இருக்கணும். கட்டோடு இருக்கிற ஒயரு மடிக்கும்போது அடிப்பக்கத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அடியில் இருக்கணும். அதுவும் அந்த பள்ளம் பகுதி தான் மேலே தெரியணும். இப்போ இந்த பக்கத்து ரைட்டில் உள்ள ஒயரை அந்த ஹோல்ஸ் மாதிரி பண்ணி அதில் விட்டு இழுத்துட்டோம். இப்போது அப்படியே மேலே கொண்டு வந்து மேலே அந்த சென்டரில் நீட்டிகிட்ருக்கும். ஃபஸ்ட்டு 2 பின்னும்போது மட்டும் உங்களுக்கு இப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கொண்டு வாங்க, ஈஸி தான். இப்படி இருக்குது ஒயர் பாருங்கள். இப்போது நீட்டிகிட்ருக்கிற ஒயரை அப்படியே அமுத்தி இந்த கையில் கொண்டு வந்துடுங்க. நீட்டிட்டு சென்டரில் இப்படி மேலே தூக்கிட்டு நீட்டிட்டு நிற்கணும். அடியில் பள்ளம் பகுதி இருக்குது. இப்போ கையை நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். பள்ளம் பகுதி பாருங்கள், தெரியுதா? இப்போது இதை அப்படியே ஒன்றுமே இல்லை, அப்படியே இப்படி மடிங்க. மடிச்சுட்டு அடியில் கொண்டு போகும்போது பாருங்கள், அடிப்பக்கத்தில் அந்த பள்ளம் பகுதி மேலே தெரிகிற மாதிரி இருக்குது. இப்படி இப்படி வருது பாருங்கள். இப்போ இந்த கையில் உள்ளதை இழுக்கணும். அப்படியே இழுங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளை பார்த்து இருக்கிற ஒயர் மேலே இருக்கிற ஒயரு கட்டோடு இருக்கிறது பள்ளம் பகுதி நம்மளை பார்த்து இருக்கும். இப்போ அப்படியே அதை மடக்கணும். மடக்கி இந்த கையில் கட்டை விரலில் பாருங்கள் இப்படி வச்சு பிடிச்சிட்டு இந்த மாற்றிக்கணும். 2 கையும் மாற்றி மாற்றி வரணும். இப்போ இப்படி மடக்கணும். இப்படி மடக்கிட்டு அதே மாதிரி நான் திருப்பின மாதிரி ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான், பின்னிக்கிட்டே வந்துடலாம். இப்போ இந்த கைக்கு வந்துருச்சு பாருங்கள், இப்படியே மடக்கிறேன். இதுதான் நமக்கு மேலே அந்த கூராட்டம் வருது இல்லை அந்த கைப்பிடியில்,
அடியில் வளவலன்னு தான் இருக்கும். மேலே அப்படி கொஞ்சம் டிசைனாக அப்படி வரும் பாருங்கள். முறுக்கு கைப்பிடின்னு இதை சொல்லுவோம். இப்படி இருக்கிறத அப்படி மடக்கணும். நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி வளைஞ்சி பாருங்கள் இப்படி வருது. அடிப்பக்கத்துலேருந்து வரும்போது அந்த பின்பக்கத்து ஒயர் தான் மேலே தெரியும், அந்த கட்டோடு இருக்கிறதுல. பாருங்கள் நான் இழுக்கிறேன்ல, அந்த ஒயர் சொல்கிறேன். பள்ளம் பகுதி மேலே தெரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இப்போது நல்லா டைட்டாக அப்படி கட்டை விரலில் உள்ளார நவுத்தி விடுங்க. நவுத்தி விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி ரைட்டில் ஒரு டைம், லெஃப்ட்டில் ஒரு டைம். அவ்வளோதான். இந்த கையில் ஒரு டைம், அந்த கையில் ஒரு டைம். இப்போ மடக்குன உடனே இந்த கைக்கு வேலை கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்படி இருக்குது, அதை அப்படி பாருங்கள் மடக்கணும். மேலே நீட்டிகிட்ருக்கோம். ரஃப் சர்ஃபேஸு மேலே நீட்டிகிட்ருக்கோம் நம்மளை பார்த்து. அதை அப்படி மடக்கும்போது மேலே வளவலன்னு ஆகிடும். அதன் பிறகு இப்படி திருப்பும்போது ஒயரை வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது அடிப்பக்கமாக அந்த ஒயர் இருக்கணும். மேலே சொர பகுதி தெரிகிற மாதிரி இருக்கணும். அழகாக வந்தது பாருங்கள். இதே மாதிரி தான் பின்ன உங்களுக்கு கடகடன்னு வந்துடும். அப்புறம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக நம்ம இழுக்கிறோம்ல, அப்போ இழுக்கும்போது அந்த கைப்பிடி அகலம் நம்ம வந்து ரொம்ப குறுகலாகவும் வைக்க வேணாம், ரொம்ப அகலமாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இழுக்கிறத பொறுத்து இருக்காது. ஒரே மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கைப்பிடி பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இந்த 2 ஒயரையும் நம்ம விளக்குறோம்ல, 2 பக்கமும் இருக்க உள் ஒயர்களை, அதை வச்சு நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த கைப்பிடி வந்து தெரியும். ஈஸியாக பின்னிடலாம். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும் பிகினர்ஸாக இருந்தால். அது பொறுமையாக பாஸில் வச்சுட்டு கூட நீங்கள் திரும்பவும் பின்னி பாருங்கள். வீடியோ ஓடிட்டே இருக்கும்ல, புதுசாக போடுறவங்களா இருந்தாக்க அப்படியே வீடியோவை பாஸில் வச்சுருங்க. அந்த திருப்புறதை பார்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, அந்த திருப்புறதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஈஸியாக அப்படியே வந்துடும். இதே மாதிரியே அப்படியே பின்னிக்கிட்டே வரணும். ஹைட்டு எவ்வளோ வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத அப்படி பின்னிட்டு வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு அந்த அளவு வரும்போது அப்படியே நிப்பாட்டிட வேண்டியதுதான். புரியறதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்புறம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு கைப்பிடியும் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம். அது மாதிரியும் போட்டு பாருங்கள். 5 ஒயர் கைப்பிடி, 4 ஒயர், 3 ஒயர், 2 ஒயர், அந்த மாதிரி எல்லா விதமான ஹேண்டிலும் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே பின்னிக்கிட்டே வந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கணும். 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வைக்கணும் டிஸ்டன்ஸு. இப்போது இந்த இடத்துல ஒரு அடி ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கூடையோடு சேர்த்து வச்சு அந்த கைப்பிடியை கட்டிடணும். மேலே இருக்குல்ல, அந்த நுனிப்பகுதியில் உள்ள ஓட்டையில் விட்டு அந்த 2 லைனு, 2 கேப்பு, இடையில ஒரு கேப்பு விட்டுட்டு அந்த மாதிரி ஆரம்பித்தோம்ல, அதுக்கு நேராக அந்த கைப்பிடியை வச்சு அந்த மேல் பாகம் வரும்போது கூடைக்கு மேல் பகுதியில் உள்ளேருந்து வெளியே விட்டுட்டு மறுபடியும் வெளியில் இருக்கிறத ஆப்போசிட் சைடில் உள்ளார விட்டு நல்லா இழுத்து ஒரு சுற்றுனோம்னா அந்த கைப்பிடி அமுங்கி வந்துடும். அதை அப்படியே கட்டிடுங்க. ஒரே ஒரு முடிச்சு மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு அதை அப்படியே கீழே ஜிக்ஸாக்காக சொருகி விடணும். அப்படியே அந்த லைனில் நீட்டமாக அப்படியே சொருகி விடலாம். இல்லை சைடில் கூட நீங்கள் சொருகிறதா இருந்தாலும் சைடு பக்கம் கூட சொருகி விடலாம். உங்களுக்கு எது வாட்டமாக ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி அப்படியே சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி சைடில் சொருகுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைட்லேயும் சொருகலாம், இல்லை கீழே அப்படியே நீட்டமாகவும் சொருகலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி சொருகி விடுங்க. சாதா கூடையில் சொருகிற மாதிரி இருக்காது. சிவன்கண்ணில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சொருகிறதுக்கு. ஏன்னா இந்த பக்கம் பார்த்து ஒரு டைம் விடணும், வலதுலேருந்து ஒரு டைம், இடத்துலேருந்து ஒரு டைம் விடுற மாதிரி இருக்கும் சொருகிறப்போ. அதனால தான் நமக்கு வந்து அப்படி இருக்கும். அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா அதை கட் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கு நேராக நம்ம வந்து ஆரம்பித்த இடம் இருக்கும்ல, அதுக்கு நேராக அந்த 2 லைனை எடுத்துக்கணும். அந்த வெள்ளை கலரும் ஒரு சிகப்பு லைனும் சேர்த்த மாதிரி கட்டணும்.
அந்த பக்கம் ஒரு அடி ஒயர் வச்சு கட்டின மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஹைட்டு கைப்பிடி ஹைட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளேருந்து வெளியே விடுங்க. மறுபடியும் வெளியிலேருந்து அதை கைப்பிடியை அமுத்திட்டு அப்படியே எதிர்பக்கத்தில் அப்படியே உள்ளார விடுங்க. விட்டுட்டு இப்போ இழுத்து நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டு இதையும் அப்படியே சொருகி விட்டுருங்க. அந்த பக்கம் சொருகின மாதிரி சொருகிடுங்க. அப்போது அந்த கைப்பிடி வளைஞ்சி விழாமல் இருக்கும். சொருகுங்க. நான் சொருகிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி அப்படியே நீட்டமாக 2 ஒயரையும் அப்படியே சொருகி விட்டுருங்க. இப்போது அப்படியே வெளிப்பக்கம் பார்த்துக்கோங்க. நல்லா உள் ஒயரை பிடிச்சிக்கிட்டு கட்டை விரலை வச்சு அதை நல்லா உள்ளார அமுத்தி விடுங்க. இப்போது ஒயரை 2ஆக பிரிச்சுக்கோங்க. எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம்ல அதுக்கு நேராக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கு நேராக இருக்கான்னு பார்த்து 5 ஒயராக பிரித்து இந்த பக்கம் 5 ஒயர் அந்த பக்கம் 5 ஒயர்னு விட்டுக்கோங்க. இடையில ஒரு கேப்பு விட்டு அடுத்த கேப்பில் சொருகணும். நம்ம 2 வரிசையை சேர்த்த மாதிரி தான் எப்பயுமே அப்படி கட்டிடுறது நான் போடும்போது. ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் கைப்பிடி 2 வரிசையை சேர்ந்த மாதிரி ஒரே வரிசையில் எப்பயும் போடுறதில்ல. இப்போ உள்ளார ஒயரை விட்டாச்சு. விட்டுட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை நல்லா ஒரு 1.5 அடி அந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டு அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நல்லா அதை சொருகணும். நிறையா சொருகிட்டிங்கன்னா அது எப்பயுமே பிரிஞ்சு விழாது. இப்போ பாருங்கள், இந்த ஒயரை உள்பக்கம் கொண்டு போய் எந்த ஒயர்னு நல்லா பார்த்துக்கோங்க. மறுபடியும் அதை அந்த ஓட்டையில் ஒயர் விட்டுருக்கோம்ல அந்த ஓட்டையில் விட்டு வெளியில் ஒரு டைம் கொண்டு வந்து மறுபடியும் இப்படி உள்ளார அந்த இடத்துல ஒரு சுற்றுற மாதிரி கட்டுற மாதிரி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், வலதுலேருந்து ஒரு 2 ஒயர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இடது கை பக்கத்துலேருந்து 2 ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த 2 ஒயரில் நம்ம இப்போ அந்த மேலே கட்டோடு இருக்கிற ஒயர் பின்னிக்கிட்டு வந்தோம்ல அந்த ஒயரையும் வச்சுக்கோங்க. அந்த ஒயரையும் வச்சு ஒரே ஒரு சின்னதாக முடிச்சு அந்த பின்னிக்கிட்டே வந்தோம்ல அந்த ஒயரு அதோடு சேர்த்து இன்னும் ஒரு ஒயர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இடது கை பக்கத்துலேருந்து 2 ஒயர் எடுத்துக்கோங்க. 2 ஒயர் மட்டும் எடுத்து முடிச்சு போட்டிங்கன்னா அந்த முடிச்சு ரொம்ப சின்ன முடிச்சியாக தான் இருக்கும். 2 ஒயருங்கும்போது சின்ன முடிச்சியாக தான் இருக்கும். மீதி ஒயர்லாம் முடிச்சு போட வேண்டாம். எல்லாத்தையும் முடிச்சு போட்ட ஒயரையும் சொருகிருங்க. முடிச்சு போடாமல் விட்டுருக்க எல்லா ஒயரையுமே நல்லா சொருகி விட்டுருங்க. கீழே சைடில் அந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி சொருகி விட்டுறணும். பாருங்கள், ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இதே அளவுகளோட நீங்கள் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி அளவு கரெக்டாக இடம் பார்த்து பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒயரு போட்டுருங்க. மீதி இவ்வளோ ஒயர் இருக்குது அந்த கட்டில் எடுத்த 2வது கட்டு ஒயரில் சிகப்பு ஒயர் அவ்வளோ ஒயர் மீதி இருக்குது கட் பண்ணி வச்சது. நம்ம அதுக்கும் போட்டுடலாம். நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப்புங்கிறதையும் கொடுங்க. இது ஏற்கனவே இந்த கூடை போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கூடைகள் வேணும்னு சொல்லுங்கள். அது மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ.